ஆட்டோ மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் அதிக தொகைக்கு விடப்பட்டுள்ளது ஊழலுக்கு வழிவகுக்கும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2013 ஆகஸ்ட் 25 முதல் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை 14 ஆண்டுகளுக்கு பின் அரசு உயர்த்தியது. ஆட்டோக்களில் GPS கருவி மற்றும் கட்டண ரசீதை தரக்கூடிய பிரிண்டர் அடங்கிய நவீன மீட்டர் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அவற்றை விநியோகம் செய்வதற்கான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு தமிழ்நாடு அரசு மின்னணு கழகமான எல்காட் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் AITUC மாநில பொதுச் செயலாளர் சேஷசயனம் தந்தி டிவிக்கு அளித்துள்ள பேட்டியில் ஆட்டோ மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் குறித்து செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஆட்டோ மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் அதிக தொகைக்கு விடப்பட்டுள்ளது ஊழலுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அரசு அதிகாரிகளே என்கிட்ட ரகசியமாக கூட்டு சொல்கிறது என்னென்னா, இது ஊழல் செய்வதற்குண்டான வழிவகுக்கிற சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் 7000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கட்டண மானியை கிட்டத்தட்ட 15000 ரூபாய்க்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு டெண்டர் விடுகிற முறையை அரசு பின்பற்றுகிற நிலை உருவாகியிருக்கிறது. அதே போன்று அந்த கட்டண மானி எவ்வாறு தரப்படப்படுது அனைத்து சங்கங்களை அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கலை. இது மட்டுமல்ல, இந்த கட்டண மானி என்பது சென்னையில் மட்டுமே தரப்படும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற மீட்டரு, இந்த அரசு தந்திருக்கக்கூடிய மீட்டரு என்ன செய்ய போகிறாங்கன்றத பதில் இது வரைக்கும் அதில் அவங்க சொல்லவே இல்லை.